கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகம் 14ஆம் அதிகாரம். ஆயினும் நான் திருச்சபையில் பரவச நிலையில் பல்லாயிரம் சொற்களை பேசுவதை விட மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுப்பதற்காக 4-5 சொற்களை அறிவோடு சொல்வதையே விரும்புகிறேன். அன்பர்களே, சிந்திப்பதில் நீங்கள் சிறு பிள்ளைகளைப் போல் இராதீர்கள். தீங்கு செய்வதில் குழந்தைகள் போலவும் சிந்திப்பதில் முதிர்ச்சி அடைந்தவர்கள் போலவும் இருங்கள். வேற்று மொழியினர் ஆனாலும் புரியாத மொழி கொண்டோர் மூலமும் இம்மக்களுக்கு பாடம் கற்பிப்பார். அப்போதும் எனக்கு அவர்கள் செவி கொடுக்க மாட்டார்கள் என்கிறார் ஆண்டவர் என்று திருச்சட்டத்தில் எழுதியுள்ளது. எனவே பரவச பேச்சு பேசுவது நம்பிக்கை கொண்டோருக்கு அல்ல, நம்பிக்கை கொண்டிராதோருக்கே அடையாளமாக இருக்கிறது. இறைவாக்கு உரைப்பதோ நம்பிக்கை கொண்டிராதோருக்கு அல்ல, நம்பிக்கை கொண்டோருக்கே அடையாளமாக இருக்கிறது. இப்படி இருக்க திருச்சபை முழுவதும் ஒன்றாக கூடியிருக்கும்போது எல்லோரும் பரவச பேச்சு பேசினால் அப்போது அங்கு நுழையும் பொதுமக்கள் அல்லது நம்பிக்கை கொண்டிராதவர்கள் உங்களை பித்து பிடித்தவர்கள் என சொல்ல மாட்டார்களா? நீங்கள் எல்லோரும் இறைவாக்கு உரைத்து கொண்டு இருக்கும்போது நம்பிக்கை கொண்டிராத ஒருவரோ அல்லது பொதுமக்களுள் ஒருவரோ அங்கு நுழைத்தால் ஒவ்வொருவரும் உரைக்கும் இறைவாக்கு அவரது குற்றத்தை அவருக்கு எடுத்துக்காட்டும், அவரை தீர்ப்புக்கு உட்படுத்தும். அவர் உள்ளத்தில் உறைந்து கிடப்பவை வெளியாகும். அப்பொழுது அவர் முகம் குப்புற விழுந்து கடவுளை பணிந்து உண்மையில் கடவுள் உங்களிடையே உள்ளார் என அறிக்கை செய்வார். அனைத்தையும் ஒழுங்காய் செய்தல். அப்படியானால் சகோதர சகோதரிகளை, செய்ய வேண்டியது என்ன? நீங்கள் கூடி வரும்போது ஒருவர் திருப்பாடல்களை பாடலாம், ஒருவர் கற்றுக் கொடுக்கலாம், ஒருவர் திலிவெளிப்பாடுகளை எடுத்துரைக்கலாம், ஒருவர் பரவச பேச்சு பேசலாம், ஒருவர் அதை விளக்கி கூறலாம். இவை அனைத்தும் திருச்சபையை கட்டியெழுப்பும் வகையில் நடைபெற வேண்டும். பரவச பேச்சு பேசுவதாயிருந்தால் இருவர் பேசலாம், மிஞ்சினால் 3 பேசலாம். ஆனால் ஒருவர் பின் ஒருவராக பேச வேண்டும். ஒருவர் அதற்கு விளக்கம் கூற வேண்டும். ஆனால் விளக்கம் கூறுபவர் இல்லையெனில் அவர்கள் திருச்சபையில் அமைதி காக்கட்டும், தங்கள் உள்ளத்தில் கடவுளோடு பேசட்டும். இறைவாக்கினரை பொறுத்தவரையில் 2 அல்லது 3 பேசட்டும். மற்றவர்கள் அவர்கள் கூறியதை ஆய்ந்து பார்க்கட்டும். அங்கு அமர்ந்திருக்கும் வேறொருவருக்கு திருவெளிப்பாடு அருளப்பட்டால் முன்பு பேசிக்கொண்டிருந்தவர் அமைதியாகிவிட வேண்டும். நீங்கள் அனைவரும் ஒருவர் பின் ஒருவராக இறைவாக்கு உரைக்கலாம். அப்பொழுதுதான் நீங்கள் அனைவரும் கற்றுக்கொள்ளவும் ஊக்கம் பெறவும் இயலும். இறைவாக்கினர்கள் பெறும் ஏவுதல்கள் அவர்களின் கட்டுப்பாட்டிற்கு உட்பட்டவைதான். ஏனெனில் கடவுள் குழப்பத்தை ஏற்படுத்துபவர் அல்ல, அமைதியை ஏற்படுத்துபவர். இறைமக்களின் எல்லா திருச்சபைகளிலும் இருக்கும் ஒழுங்குக்கேற்ப சபையில் பெண்கள் பேசாமல் அமைதியாக இருக்க வேண்டும். அவர்களுக்கு பேச அனுமதி இல்லை. மாறாக திருச்சட்டம் கூறுவது போல அவர்கள் பணிந்திருக்க வேண்டும். அவர்கள் எதையேனும் அறிய விரும்பினால் அதை வீட்டில் தங்கள் கணவர்களிடம் கேட்டு அறிந்து கொள்ளட்டும். பெண்கள் திருச்சபையில் பேசுவது வெட்கற்குரியதாகும். கடவுளின் வார்த்தை உங்களிடம் இருந்தா வந்தது, அல்லது அது உங்களிடம் மட்டுமா வந்தடைந்தது?